அருணா காஜேகர் மருத்துவமனையில் இதவியல் துறையில் முக்கியமான முன்னேற்றமாக ஏஐ தொழில்நுட்பம் மூலம் இரத்த குழாயில் படம் எடுக்கும் நவீன இமேஜிங் வழிகாட்டுதலின் கீழ் இங்கிலாந்தின் ஸ்வான்சி பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மூத்த விரிவுரையாளர் டாக்டர் அர்னிஃபன் சௌதரியின் வழிகாட்டுதலின் கீழ் டாக்டர் அருணாச்சலம் இரு சிக்கலான உயர் அபாய ஆஞ்சியோபிளாஸ்டி நோயாளிகளுக்கு வெற்றிகரமாக சிகிச்சை அளித்தார். இந்த நிகழ்வு இந்திய இதய சிகிச்சையில் தானியங்கி நுண்ணறிவு தொழில்நுட்பங்களை ஒருங்கிணைக்கும் முயற்சியில் ஒரு முக்கிய படியாகும். இதுகுறித்து அருணா காஜேகர் மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் அருணாச்சலம் கூறும்போது, இந்த பகுதியில் முதல் முறையாக ஏஐ வழிகாட்டும் சிகிச்சையை அறிமுகப்படுத்துவதில் பெருமை கொள்கிறோம். இது எங்கள் நோயாளிகளுக்கு உலக தரமான சிகிச்சையை வழங்கும் ஒரு முக்கிய படியாகும். இந்த 2 வெற்றிகரமான நோயாளி சிகிச்சைகள் சிக்கலான கரோனரி இன்டர்வென்ஷன் ஏஐ தொழில்நுட்பத்தின் திறனையும் இந்தியாவின் முன்னணி இதய சிகிச்சை நிலையங்களாக வளருவதையும் வலியுறுத்துகின்றன என்றார். எல்லாமே நீங்க நம்ம மக்கள் இன்னும் பாத்தீங்கன்னா இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு, அதுக்கப்புறம் இந்த இது பண்றது ஸ்மோக்கிங், அதுக்கப்புறம் டைம்லி ஃபுட் இல்லாமல் இருக்கிறது, டயபிட்டிஸை மாத்திரை சாப்பிடக்கூடாது, டயபிட்டிஸ்க்கு அதை கிட்னியை பாதிக்கும், இது மல்டிநேஷ்னல் கம்பெனி சதி, இந்த மாதிரி நிறைய மித்ஸ் இருக்குது மக்கள் மத்தியில். பிபி ஏதாவது வாட்ஸ்அப் மற்ற மீடியாவில் வர்ற செய்திகளை பார்த்துட்டு அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் இருக்கிறது. அப்புறம் நெஞ்சு வலி வந்தால் ஏதோ ஆஸ்பத்திரிக்கு போனாலே அது இதுன்னு சொல்லிடுவாங்க, நம்ம இதை ட்ரை பண்ணலாம் அதை ட்ரை பண்ணலாம். இங்கே அஃபோர்டபிலிட்டி இருந்ததுன்னா ப்ரைவேட்டை சூஸ் பண்ணலாம், இல்லை கவர்மெண்ட்டுக்கு போய்க்கிடலாம். ஒரு இசிஜி எடுத்து ஒரு ட்ரோபோனின் டெஸ்ட் எடுத்து ஒரு ஃபிசிஷியன் இல்லை கார்டியாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணால் ஒரு உயிரை காப்பாற்றப்படும். ஸோ இதில் செஸ்ட் பெயினில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் மேலை நாடுகளில் யூகேல எல்லாம் பார்த்தீங்கன்னா பெயின் பேஷண்ட் போகிறது, இங்கே பெயின் ஹாஸ்பிட்டலுக்கு வர்ற டைமே அதிகமாக இருக்குது. ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்தோடனே கேர் ஃபாஸ்ட்டாக கிடச்சிருது. அந்த டைமை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. உங்களை மாதிரி மீடியா அவேர்னஸை க்ரியேட் பண்ணணும். பேஷண்ட்டுக்கு டயபிட்டிஸ் இருக்குது, ஹைப்பர் டென்ஷன் இருக்குது, வயசு 65க்கு மேலே இருக்குது, அம்மா அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் இருக்குது, ஸ்மோக்கர், ஒபீஸாக இருக்கிறாரு, பரம்பரையாக அவங்களுக்கு அண்ணன் தம்பிக்கு ஹார்ட் அட்டாக் இருக்குது, இந்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருந்தால் அவங்க ஹெல்த் செக்அப் பண்ணிவிட்டு அவங்க ட்ரெட்மில் எக்கோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட்டில் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், எல்லாருக்கும் மாத்திரை போடுறது இல்லை, நல்ல ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொண்டு டயட் எடுத்துகிட்டு வாக்கிங் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு நல்லா ஸ்லீப் 7 hours வச்சுட்டு அப்பப்போ கேரில் இருந்தாங்கன்னா டயபிட்டிஸ் கண்ட்ரோல் பண்ண கண்டிப்பாக தடுக்கலாம்.